ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பகவத்கீதை 4வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அடியேனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்க்கும்படி அடியேன் உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது வீடியோக்குள்ள போகலாம். 14வது ஸ்லோகம். அனைவரும் பகவத்கீதை புஸ்தகத்தை வாங்கி வைத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் புஸ்தகத்தை பார்த்து கொண்டே அடியேன் சொல்லும் இந்த கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு வரும்பொழுது அதற்கு பிறகு நீங்கள் இந்த கருத்துக்களையும் நீங்கள் தினமும் படித்து கொண்டே வரலாம். இல்லாவிட்டால் ஸ்லோகங்களையும் கூறிக்கொண்டே வரலாம். அதனால் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்குங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படும். உங்களுடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்படும். தன்னம்பிக்கை பிறக்கும். நமக்கு இறைவனுடைய அருள் இருக்கிறது என்கின்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். கண்டிப்பாக இவையெல்லாம் அடியேன் அனுபவித்து கூறுகிறேன். ஆகவே தான் உங்களையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் அனைவரையும் புஸ்தகத்தை வாங்கி வைத்து கொள்ளுங்கள். பகவத்கீதை ஸ்லோகங்களை கேளுங்கள். பகவத்கீதையை தொடர்ந்து படித்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது 14வது ஸ்லோகம். கர்மங்களின் பயன்களில் எனக்கு ஆசை இல்லை. யார் சொல்றாரு? பகவான் கிருஷ்ணன் சொல்றாருங்க. ஆகவே என்னை கர்மங்கள் ஒட்டுவதில்லை என்று கூறுகிறார். பகவானே என்ன கூறுகிறார் என்றால், படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற கர்மங்களைத்தான் பகவான் செய்கிறார், இறைவன் செய்கிறார் அல்லவா? அந்த கர்மத்திற்கு உண்டான பயன் மேல் நான் ஆசை கொள்வதில்லை. ஆகவே அந்த கர்ம பந்தம் எனக்கும் ஏற்படுவதில்லை. இவ்விதம் எந்த மனிதன் என்னை தத்துவ ரீதியாக அறிந்து கொள்கிறானோ அவனும் கர்மங்களால் கட்டப்படுவதில்லை என்று கூறுகிறார். யார் என்னை புரிந்து கொண்டு அதற்கேற்றபடி வாழ்கிறார்களோ அவர்களுக்கும் கர்மபந்தம் கிடையாது என்று கூறுகிறார். 15வது ஸ்லோகம். முற்காலத்தில் இருந்த மோட்சத்தில் நாட்டம் உடையவர்களாலும் இவ்விதம் அறிந்து கர்மம் செய்யப்பட்டது. முற்காலத்தில் இருந்த மக்கள் மோட்சம் என்றால் பிறவா பெருநிலை, சரிங்களா? அந்த மோட்சத்தில் நாட்டம் அடைந்தவர்கள் இவ்விதமே கர்மத்தை ஆற்றினார்கள். பயனை எதிர்பார்க்காம கர்மத்தை செய்தார்கள். ஆகவே நீயும் முன்னோர்களால் தொன்று தொட்டு செய்யப்பட்டு வருகின்ற கர்மங்களை செய் அர்ஜுனா என்று அவர்களைப் போலவே நீ செய் என்று கூறுகிறார். மேலும் கர்மங்களை பற்றி இப்பொழுது விரிவாக கூறுகிறார். கர்மம் என்றால் என்ன? 16வது ஸ்லோகம்ங்க. கர்மம் என்றால் என்ன, அகர்மம் என்றால் என்ன என்று தீர்மானிப்பதில் அறிவாளிகள் கூட திகைக்கிறார்கள் என்று கூறுகிறார். ஆகவே எதை அறிந்து கொண்ட பின்னர் நீ அமங்கலத்திலிருந்து கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாயோ அந்த கர்மத்தின் தத்துவத்தை நீ நன்கு உணருமாறு நான் உனக்கு சொல்ல போகிறேன் என்று கூறுகிறார். கர்மத்தினுடைய சொரூபமும் அதற்கு பிறகு 17வது ஸ்லோகம். கர்மத்தினுடைய ஸ்வரூபம் என்ன, உண்மையான கர்மம் என்றால் என்ன என்பது அறியப்பட வேண்டும். மேலும் அகர்மத்தினுடைய ஸ்வரூபமும் அறியப்பட வேண்டும். அவ்விதமே விகர்மத்தின் ஸ்வரூபம் என்ன என்றும் அறியப்பட வேண்டும். ஏனென்றால் கர்மத்தின் போக்கு ஆழமானது, அறிய முடியாதது என்று கூறுகிறாங்க. இதில் இதற்கு மேலே இதற்கு விரிவான விளக்கம் பகவத்கீதையில் கிடையாது. பகவத்கீதையை தொகுத்து வழங்கிய பண்டிதர்கள் இதற்கு உண்டான விளக்கத்தை தங்கள் பாணியில் மக்களுக்கு புரியுமாறு எடுத்து கூறியிருக்கிறார்கள். அடியேன் கூறிக்கொண்டிருப்பது ஜெயதயாள் கோவிந்தகா அவர்கள் எழுதிய தத்துவ விவேஷினி என்கின்ற புத்தகத்தில் இருந்துதான். அவர்கள் என்ன கூறுகிறார் என்றால், கர்மத்தின் போக்கு ஆழமானது. கர்மம் என்றால் என்ன என்பதை நாம் முதலில் பார்ப்போம். சாதாரணமாக மக்கள் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைக்கு பெயர் கர்மம். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமையை யார் சிரமேற்கொண்டு ஒழுங்காக செய்கிறார்களோ அதுதான் செய்ய வேண்டும், அதுதான் கர்மம், சரிங்களா என்று கொண்டு கூறுவர் என்று சொல்வார்கள்.
ஒரு மனிதன் மனதாலும் வாக்காலும் உடலாலும் செய்யக்கூடியவற்றை செய்யாமல் விட்டு விடுவது, அதாவது தான் செய்ய வேண்டிய கர்மங்களை செய்யாமல் தட்டி கழிப்பது அகர்மம் என்று பொருள் என்று கூறுகிறார். அதுபோலவே பொதுவாக மக்கள் பொய், சூது, திருட்டு, விபச்சாரம், ஹிம்சை முதலிய பாவச் செயல்களைத்தான் விகர்மம் என்று நினைப்பார்கள் என்று கூறுகிறார். யாரு? ஜெயதயாள் கோவிந்தகா அவர்கள் கூறுகிறார். ஆனால் இவற்றை அப்படியே ஏற்க முடியாது. இது ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய நபர் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலை இதற்கு ஏற்றால் போல கர்மம் அகர்மமாகலாம், அகர்மம் கர்மமாகலாம், விகர்மமாகலாம், எது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அது அதற்காகத்தான் சொல்கிறார் பகவான் கிருஷ்ணர், கர்மத்தின் போக்கு ஆழமானது, இதை அறிவாளிகள் கூட புரிந்து கொள்வது கடினம் என்று கூறுகிறார். அடியேன் மிகவும் சிரமப்பட்டு இந்த பகவத்கீதையை படிக்கும் பொழுது மீண்டும் 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 படித்து பார்த்து அடியனுக்கு புரியாமல் ஒரு புதிராக இருந்து புரிந்து கொண்ட விஷயம், அடியனுக்கு தெரிந்தவரை, அடியனுடைய அறிவுக்கு எட்டியவரை, இந்த சிறியனின் அறிவுக்கு எட்டியவரை புரிந்து கொண்ட விஷயம்தான் இந்த கர்மம் அகர்மம் விகர்மம் என்பது. அடியனுக்கு புரிந்தவரை அடியன் உங்களுக்கு விளக்கமாக விளக்கி கூறுகிறேன். இதில் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன். கர்மம் என்றால் என்ன? சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட செயல்களை சிறுமேற்கொண்டு செய்வது கர்மம். அந்த செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டு விடுவது அகர்மம். அது தேவையில்லாத வேலைகள் என்று சொன்னால் பாவச் செயல்கள் எது என்றால் திருட்டு, விபச்சாரம், ஹிம்சை, பொய், சூது போன்ற கொலை, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்வது விகர்மம். இந்த மூன்றையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இடம், காலம், சூழ்நிலை, செயல்படும் காரணம் இவற்றை பொறுத்து இவை மூன்றும் அந்தந்த இடத்திற்கு ஏற்றவாறு மாறுபடுங்க. இதை அடியேன் விளக்கமாக பகவத்கீதையில் பாரத போர் எதற்காக நடைபெற்றது, அந்த பாரத போர் நடைபெறுவதற்கு காரணமே அந்த அரசவையில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய பாவச் செயலாகும். இந்த இந்த இடத்தில் கர்மம் என்கின்ற ஒரு செயலை செய்வதாக நினைத்து கொண்டு எல்லோருமே அகர்மத்தையும் விகர்மத்தையும் செய்தார்கள். அடியனுடைய அறிவுக்கு தெரிந்தவரை இந்த அரசவையில் என்ன நடைபெற்றது என்பதை விளக்கமாக கூறுகிறேன். தான் என்றும் அஸ்தினாபுரத்து அரசவைக்கு கட்டுப்பட்டு இருப்பேன் என கூறி பீஷ்மர் செய்த சத்தியத்தை அவர் தன்னுடைய உயிரினும் மேலான தர்மமாக கருதுகிறார் இல்லையா? அவர் அதை உயிரினும் மேலான தர்மமாக கருதுகிறார். சூதாட்டத்தில் தோற்ற தர்மர் தான் துரியோதனின் அடிமை. எனவே ஒரு அடிமை தன் எஜமானனான துரியோதனின் சொல்படி நடப்பதே தர்மம் என்று எண்ணுகிறார். அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய அனைவரும் என்ன நினைக்கிறார்கள்? தன்னுடைய மூத்த தமையனான அண்ணனுடைய வாக்குப்படி நடப்பதே தர்மம். தர்மனின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு செயல் செய்வதே தர்மம் என்று நினைக்கிறார்கள். விதுரனும் குரு துரோணர் அரசனின் ஆணைக்கு அடிபணிவதே தர்மம் என்று நினைக்கிறார்கள். ஏனென்றால் அரசன் எனப்படுபவன் தெய்வத்திற்கு இணையானவன். ஆகவே அவருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே தர்மம் என்று யார் நினைக்கிறார்கள்? விதுரரும் துரோணரும் நினைக்கிறார்கள். அரசனோ என்ன நினைக்கிறார்? திருதராஷ்டிரரோ புத்திர பாசத்தால் கட்டுப்பட்டு மோகம் எனும் சேற்றில் விழுந்து துரியோதனனுக்கு செவி சாய்க்கிறான் இல்லையா? இதுதான் நடந்தது அரசவையில். துரியோதனனோ சூதாட்டத்தில் தோற்கடிக்கப்பட்ட திரௌபதி தன்னுடைய அடிமை. ஒரு அடிமை தனது எஜமானனுக்கு சேவை செய்வதே அவளுடைய கடமை என்று கூறி வாதிட்டு இதுதான் தர்மம் என்று கூறி அவளின் வஸ்திரத்தை பறிக்க சொல்கிறான். இதில் யாருடைய தர்மம் சரியானது என்பதை பகவத்கீதை விளக்கமாக விளக்கி கூறுகிறதுங்க. இதில் யார் கர்மம் செய்தார்கள், யார் விகர்மம் செய்தார்கள் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது அஸ்தினாபுரத்து சபையில் பீஷ்மர், துரோணர், விதுரன், கர்ணர்
பாண்டவர்கள் என அனைவருமே தத்தம் தர்மமே மேலானது என்று நினைக்கிறார்கள். அதனால் பீஷ்மர் துரியோதனனை தடுக்காமல் செய்யக்கூடிய செயலை செய்யாமல் மௌனம் காத்து செயலற்று, அதாவது செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் விடுவதுதான் அகர்மம் இல்லையா? அப்படி மௌனம் காத்து அகர்மத்தை செய்கிறார். இவர்கள் இந்த பீஷ்மர், துரோணர், விதுரர் யார் எல்லாருமே மாபெரும் வீரர்கள் அல்லவா? அவர்கள் இந்த பீஷ்மர் மட்டும் நினைத்திருந்தால் கூட அந்த இடத்திலேயே துரியோதனனுக்கு தண்டனை வழங்கி இருக்க முடியும். அதனால் இந்த பெரும் விகர்மமான இந்த பாவச்செயல் நடைபெற்று இருந்திருக்காது. ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லை. இப்படி மௌனம் காத்து அகர்மத்தை செய்கிறார்கள். கர்ணனும் தனது உயிர் தோழன் துரியோதனனால் கொடுக்கப்பட்ட ராஜ்யத்தின் அரச பதவிக்கு நன்றி செய்யும் விதமாக மௌனம் காப்பதே தனது கர்மம் என நினைத்து அகர்மத்தை செய்கிறான். ஏன்? ஒரு வீரனுடைய கடமை என்ன என்றால், எங்கு அதர்மம் நடைபெறுகிறதோ அந்த சமயத்தில் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தி அந்த அகர்மத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அதுதான் உண்மையான வீரனுக்கு அழகு. அதுதான் அவனுடைய கர்மம். ஆனால் அதை செய்யாது மௌனம் காக்கிறார், அகர்மத்தை செய்கிறார். செய்ய வேண்டிய செயலை செய்யாமல் விட்டுவிடுகிறார். தர்மனும் தான் பெரும் தர்மமான் என்ற மமதை கண்ணை மறைக்க தனது பத்தினி என்னதான் வாதாடையும் தான் துரியோதனனின் அடிமை, எனவே அவன் சொல்படி நடப்பதே தனது தர்மம் என்றெண்ணி கர்மம் எனும் அகர்மத்தை செய்து மௌனம் ஆகிறார். இப்படி இவ்வாறு அவரவர் தத்தம் தர்மமே சிறந்தது என்று எண்ணியதால் மாபெரும் அதர்மம் என்கின்ற விகர்மம் நடந்தேறியது. இனி இது அது மட்டுமல்லாமல் யார் நினைத்திருந்தாலும் சரி இந்த சம்பவம் நடைபெறாமல் தடுத்து இருக்கலாம். ஆனால் அவர்கள் செய்யவில்லை. ஆகவேதான் மாபெரும் விகர்மம் நடைபெற்றது. இந்த மாபெரும் விகர்மத்தால் ஏற்பட்டதே பாரத போர். அந்த பாரத போரில் பல ஆயிரக்கணக்கான மக்கள்கள் மடிந்தார்கள். இவை எல்லாமே இதற்கு எல்லாம் காரணம் துரியோதனனும் துச்சாதனனும் மட்டும் கிடையாது. இந்த சபையில் இருந்த அனைவருமே பாவம் செய்தவர்கள் தான். ஆகவே அவர்கள் எல்லோருமே பல மடிவதற்கு காரணமாக அமைந்தது இந்த பாரத போர். பெண் எனப்படுபவள் தாய், தந்தையர், சகோதரர் என சுற்றத்தார்கள் அனைவராலும் போற்றப்பட வேண்டியவள். மனம் முடிந்த பின்னால் கணவராலும் குலவது என்று புகுந்த வீட்டார் அனைவராலும் போற்றப்பட வேண்டியவள். அப்படிப்பட்ட பெண்ணின் மானத்தை காப்பது என்பது அனைவருமே செய்ய வேண்டிய தலையாய கர்மம் ஆகும். எனவேதான் பகவான் கர்மத்தின் போக்கு ஆழமானது என சுட்டி காட்டுகிறார். அது தவறும் பட்சத்தில் அந்த குலமே அழிந்துவிடும். பெண் பாவம் பொல்லாதது என்று சும்மாவா சொல்கிறார்கள்? அந்த பெண் பாவத்தினால் விளைந்ததே பாரத போர் என்பதை அனைவரும் மனதில் நினைத்து கொள்ள வேண்டும் என்று எடுத்து கூறுகிறது இந்த பாரத போர். பாரதம் இவ்வாறு சபையில் இவர்கள் அனைவராலும் செய்யப்பட்ட கர்மம், இவர்கள் அனைவரும் தான் செய்வதுதான் சரி என்று அவர்கள் அனைவராலும் செய்யப்பட்ட கர்மம் என்கின்ற அகர்மம் மௌனமாக இருந்து காத்து அந்த கர்மத்தை செய்யாமல் மௌனமாகி அகர்மத்தை செய்தார்கள். அப்படிப்பட்ட அகர்மமானது இறுதியில் விகர்மமாக மாறியது. எந்த பாவத்தை செய்யக்கூடாதோ அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவத்தை செய்வதுதான் விகர்மம். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பாவம் நடைபெறுவதற்கு காரணமாக அமைந்தது கர்மம் என்கின்ற அகர்மம் விகர்மம் ஆனது. அடியேனுக்கு புரிந்தவரை அடியேன் இந்த கர்மம், அகர்மம், விகர்மம் என்பதை இந்த பதிவின் இந்த பாரத போரின் மூலம் அடியேனுக்கு தெரிந்தவரை விளக்கி கூறியிருக்கிறேங்க. இதில் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். பகவத்கீதை நன்றாக கற்று தேர்ந்தவர்களும் இருப்பார்கள். அவர்கள் இந்த பதிவை கேட்டாலும் ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டும்படி அடியேன் உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிகவும் அற்புதமான இந்த பதிவை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த பகவத்கீதை படிக்க ஒரு மனதில் ஒரு ஆழமான ஒரு அமைதியையும்
ஒரு ஆனந்தத்தையும் ஏற்படுத்தும் என்பது ஒரு அனுபவபூர்வமாக அடியேன் வந்து தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட உண்மை. அந்த அனுபவத்தை நீங்கள் அனைவருமே பெற வேண்டும் என்று இன்றைய தினம் உங்கள் அனைவருக்காகவும் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்காகவும் அந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன்.